வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம ஆறாம் வகுப்பில் டேர்ம் 3ல் தென்னிந்திய அரசுகள் அப்படிங்கிற ஒரு பாடம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாடத்தை கற்றுக்கிறது மூலமாக மௌரிய பேரரசோட வீழ்ச்சிக்கு அப்புறம் தென்னிந்திய அரசுகள் எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். பல்லவர், சாளுக்கியர், ராஷ்டிரகூடர் இந்த அரச வம்சங்களை பற்றியும் அவங்க என்னென்ன பகுதிகளை ஆட்சி பண்ணாங்கங்கிற பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். சமூகம், பண்பாட்டிற்கு குறிப்பாக இலக்கியம், கலை, கட்டிடக்கலை இதற்கெல்லாம் என்ன மாதிரி பங்களிப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும், மாமல்லபுரம் கடற்கரை கோவில், எல்லோரா நினைவு சின்னங்கள், எலிஃபெண்டா குகை கோவில் இதோட கலை, கட்டிடக்கலை சிறப்புகளை தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு தென்னிந்திய அரசுகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. 7ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் வடக்க ஹர்ஷருடைய ஆட்சியோட சமகாலத்தில் தொலைதூர தென்பகுதிகள் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆண்ட பல்லவ அரசர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்திருந்தன. அப்போ காஞ்சிபுரத்தை தலைநகராக வச்சுக்கிட்டு பல்லவ அரசர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே டைமில் வடக்க ஹர்ஷரோட ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இது எல்லாமே நடந்தது 7ஆம் நூற்றாண்டோட ஸ்டார்டிங்கில் நடந்திருக்கு. வடக்கு ஹர்ஷர் ஆட்சி பண்ணப்போ தான் அதே பீரியடில் தான் பல்லவ அரசர்கள் காஞ்சிபுரத்தை தலைநகராக வச்சுக்கிட்டு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஆட்சி பகுதி சோழ, பாண்டிய அந்த அரசுகளோட பகுதியும் உள்ளடக்கினதாக இருந்துச்சு. இந்த சோழர்களும் பாண்டியர்களும் அப்போ அவங்களோட ஆற்று சமவெளி பகுதிகளில் ஆட்சி செய்யக்கூடிய அரச வம்சங்களாக உருவாகிட்டு இருந்தாங்க. மத்திய கிழக்கு தக்காணத்தோட பெரும்பகுதி வாதாபி சாளுக்கியர்கள் கீழே இருந்துச்சு. சாளுக்கியர்கள் அதுக்கப்புறம் ராஷ்டிரகூடர்கள் அவங்கள புறம் தள்ளிட்டாங்க. பிராந்திய அதிகார மையங்களின் தோற்றமே இடைக்கால இந்தியாவோட பண்பு அம்சமாக இருந்தது. இந்தியாவின் பெரும்பான்மை பகுதிகளை அடக்கி ஆளக்கூடிய மௌரியர் அல்லது குப்தர்களை போன்ற தனி பேரரசு சக்தி ஏதும் அப்போது இல்லை. என்ன சொல்கிறாங்க, ஒரு பெரிய அளவில் சக்தி கிடையாது. மௌரியரோ குப்தரோ இந்த மாதிரி ஒரு தனி பேரரசு ஆட்சி பண்ணுற மாதிரி அப்போ ஒரு நிலைமை இல்லை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சாளுக்கியர்கள் ஆட்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் சாளுக்கியர்களை புறம் தள்ளிட்டு ராஷ்டிரகூடர்கள் வந்தாங்க. ஸோ இப்படி தான் அந்தந்த காலகட்டத்தில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து பல்லவ அரசர்கள் தென்கிழக்கு கடற்கரை பகுதிகளில் முக்கியமான வணிக மையமாக இருந்த காஞ்சிபுரத்தையும் அதோட வளம் நிறைந்த வேளாண் பகுதிகளும் ஆட்சி பண்ணாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், காஞ்சிபுரத்தை ஆட்சி பண்ணாங்க, தலைநகராக வச்சுக்கிட்டு பல்லவ அரசர்கள் ஆட்சி பண்ணாங்கன்னு பார்த்தோம். அதை சுற்றி இருந்த பகுதிகளில் வேளாண்மை செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வளமான பகுதிகளாக இருந்தது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. சீன, ரோமாபுரி வணிகர்கள் காஞ்சிபுரத்தை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி வளம் கொழிக்கக்கூடிய வணிக மையமான காஞ்சிபுரத்திலிருந்து பிற்கால பல்லவர்கள் அவங்களோட அரசாட்சியை 7, 8ஆம் நூற்றாண்டுகளில் தமிழகம் முழுக்க விரிவடை செஞ்சாங்க. ஆனால் தொண்டை மண்டலம் தான் பல்லவ அரசோட மையப்பகுதியாக இருந்துச்சு. தமிழ்நாட்டோட வடபகுதி அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திரா மாவட்டங்களையும் உள்ளடக்கினதா இவங்களோட பேரரசு இருந்துச்சு. சான்றுகள் அப்படின்னு பார்த்தா கல்வெட்டுகளில் மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு, 2ஆம் புலிகேசியோட ஐஹோல் கல்வெட்டு இது மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் செப்பேடுகள்னு பார்த்தா காசாக்குடி செப்பேடுகள், இலக்கியங்கள் பார்த்தா மத்தவிலாச பிரகசனம், அவந்தி சுந்தரி கதை, கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், நந்தி கலம்பகம், அயலவர் குறிப்புகள்னு பார்த்தா யுவான் சாங்கோட குறிப்புகள் மூலமாகவும் தெரிஞ்சுக்க முடியுது. இந்த இதெல்லாம் வச்சு தான் நம்ம பல்லவர் காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது முக்கியமான அரசர்கள். சாதவாகனர்கள் கீழே இவங்க சிற்றரசர்களாக தான் இருந்தாங்க. 2ஆம் சிம்மவர்மனோட மகன் சிம்ம விஷ்ணு தான் களப்பிரர்களெல்லாம் அழிச்சிட்டு ஒரு வலுவான பல்லவரசை உருவாக்குனார். இப்போ யார் வலுவான பல்லவரசை உருவாக்குனது அப்படின்னு கேட்டால் சிம்ம விஷ்ணு. இவரோட பீரியட் கிபி 550 வாக்கில் இந்த மாதிரி பல்லவரசு உருவாக்கியிருக்காரு. சோழர்கள், பாண்டியர்கள் இவங்க உள்ளிட்ட தென்னக அரசர்களையும் அவர் ஜெயிச்சார். அவரோட மகன் 1ஆம் மகேந்திரவர்மன் ரொம்ப திறமையான அரசராக இருந்தார். அவருக்கு அப்புறம் அவரோட மகன் 1ஆம் நரசிம்மவர்மன் ஆட்சிக்கு வந்தார். சிம்ம விஷ்ணு, அதுக்கப்புறம் 1ஆம் மகேந்திரவர்மன், அதுக்கப்புறம் 1ஆம் நரசிம்மவர்மன் ஆட்சிக்கு வந்தார்.
இரண்டாம் நரசிம்மவர்மன் அதாவது ராஜசிம்மன், இரண்டாம் நந்திவர்மன் இவங்கெல்லாம் முக்கியமான அரசர்கள். இரண்டாம் நரசிம்மவர்மன் சொல்லலாம், இல்லை ராஜசிம்மன் அவர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இரண்டாம் நந்திவர்மன் இவங்கெல்லாம் முக்கியமான அரசர்கள். கடைசி பல்லவ மன்னர் வந்து அபராஜிதன். இதில் வந்து முதலும் கடைசி முக்கியமாக பார்த்துக்கோங்க. சிம்ம விஷ்ணு அப்படிங்கிறவர் முதல்ல பல்லவ அரசை வலுவான அரசை வந்து உருவாக்கினார். கடைசி பல்லவ மன்னன் வந்து அபராஜிதன். பெரிய புராணத்தில் ஒன்று சொல்லியிருக்காங்க, என்னென்னா முதலாம் நரசிம்மவர்மனோட படைத்தளபதி வந்து பரஞ்சோதி. முதலாம் நரசிம்மவர்மனோட படைத்தளபதி பரஞ்சோதி சிறு தொண்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிரபலமாக அறியப்படுறாரு. இந்த பரஞ்சோதி எப்படி சொல்கிறாங்க, சிறு தொண்டர். இவர் வந்து 63 நாயன்மார்களில் ஒருத்தர். இவர் வந்து சிறு தொண்டர்னு சொல்கிறாங்க. இவர் முதலாம் நரசிம்மவர்மனோட படைத்தளபதி. பரஞ்சோதி வாதாபி படையெடுப்பில் பல்லவர் படைக்கு தலைமை ஏற்று நடத்தினார். அதோட வெற்றிக்கு அப்புறம்தான் மனமாற்றம் வந்து அவர் வந்து சிவபக்தராக மாறினார் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய புராணத்தில் இந்த பரஞ்சோதி முனிவரை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது மகேந்திரவர்மன். ஏறத்தாழ அவரோட பீரியட் வந்து கிபி 600 to 630. இவர் வந்து ஒரு சிறப்பான ஒரு பங்களிப்பு கொடுத்துருக்காரு. தொடக்க காலத்தில் சமண சமயத்தை தான் ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஆனால் சைவத்துறவி அப்பர் அதாவது திருநாவுக்கரசரால் சைவத்துக்கு மாறியிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து சமண மதத்தை தான் அந்த மகேந்திரவர்மன் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவரை வந்து சமணத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றினது யாருன்னா திருநாவுக்கரசன்னு சொல்லக்கூடிய அப்பர். கட்டிடக்கலைக்கு வந்து அவர் வந்து ரொம்ப ஆதரவு கொடுத்தாரு. திராவிட கட்டிடக்கலைக்கு ஒரு புதிய பாணியை வந்து அறிமுகம் பண்ணார். அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, மகேந்திர பாணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திராவிட கட்டிடக்கலைக்கு ஒரு புதிய பாணியை அறிமுகம் செஞ்சார். அதுக்கு பேர் வந்து மகேந்திர பாணி. மத்த விலாச பிரஹசனம் அதாவது குடிகாரர்களின் மகிழ்ச்சி, இந்த மாதிரி சில நாடகங்களை சமஸ்கிருத மொழியில் இந்த மகேந்திரவர்மன் எழுதியிருக்காரு. இந்த நாடகம் பௌத்தத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி இருந்துச்சு. அடுத்தது மகேந்திரவர்மனோட ஆட்சி காலத்தில் வாதாபிய தலைநகராக இருக்கக்கூடிய மேலை சாளுக்கிய அரசன் இரண்டாம் புலிகேசியோடு தொடர்ந்து வந்து போர்கள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த போர் ஒன்றில் இரண்டாம் புலிகேசி மகேந்திரவர்மனை ஜெயிச்சு நாட்டோட வடக்கில் இருக்கக்கூடிய பெரும்பகுதி அதாவது வெங்கி அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து கைப்பற்றினதாக தெரியுது. அவரோட மகன் முதலாம் நரசிம்மவர்மன் இதுக்கு வந்து பழி தீர்க்கிறதுக்கு தான் சாளுக்கியரோட தலைநகரான வாதாபியை வந்து கைப்பற்றினார். அதுக்கப்புறம் வாதாபியை வந்து ஃபுல்லாகவே தீயிட்டு அழிச்சிட்டாங்க. இரண்டாம் புலிகேசியும் கொண்டுட்டார். ரிவெஞ்ச் பண்ணுறதுக்காக தான் அவரோட மகன் முதலாம் நரசிம்மவர்மன் இந்த மாதிரி வாதாபியை கைப்பற்றி வாதாபியை வந்து ஃபுல்லாக அழிச்சிருக்காரு. அடுத்தது இரண்டாம் நரசிம்மவர்மன் ஏறத்தாழ 695 to 722. இவர் வந்து ராஜசிம்மன் அப்படின்னு அழைக்கப்பட்டார். இவர் மாபெரும் வீரர். சீன அரசுக்கு தூதுக்குழு அனுப்பியிருக்காரு. சீன நாட்டோட குழுக்களை வரவேற்றும் இருக்காரு. இவரை அனுப்பியிருக்காரு. அங்கேருந்து வந்தவங்களை வரவேற்று உபசரிச்சு பண்ணியிருக்காரு. இரண்டாம் நரசிம்மவர்மனை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும். அவரோட இன்னொரு பேர் ராஜசிம்மன். ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது அவரோட காலத்தில் அரசியல் பிரச்சனைகள் அதிகம் இல்லாமல் இருந்ததுனால அவரால் கோவில்களை கட்டுறதில் கவனம் செலுத்த முடிஞ்சிச்சு. காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை கட்டினது அவர் தான். யார்? இரண்டாம் நரசிம்மவர்மன் சொல்லக்கூடிய ராஜசிம்மன். அரசர்களோட பெயர்கள் பட்டங்கள். சிம்ம விஷ்ணு வந்து அவனி சிம்மர், முதலாம் மகேந்திரவர்மன் சங்கீரணஜதி, மத்த விலாசன், குணபாரன், சித்திரகாரப்புலி, விசித்திரசித்தன். முதலாம் நரசிம்மவர்மன் மாமல்லன், வாதாபி கொண்டான். இதெல்லாம் வந்து பட்டங்கள், அரசர்களோட பெயர்கள் கொடுத்துருக்காங்க. திரும்ப பார்க்கலாம். சிம்ம விஷ்ணு அவனி சிம்மர், முதலாம் மகேந்திரவர்மன் சங்கீரணஜதி, மத்த விலாசன், குணபாரன், சித்திரகாரப்புலி, விசித்திரசித்தன். முதலாம் நரசிம்மவர்மன் மாமல்லன், வாதாபி கொண்டான். கட்டிடக்கலைக்கு பல்லவர்களோட பங்களிப்பு. பல்லவர்கள் காலம் கட்டிடக்கலை சிறப்புகளுக்கு பெயர் பெற்ற காலம். மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஒற்றை கருங்கல்லில் செதுக்கி உருவாக்கப்பட்ட கடற்கரை கோயிலும் மற்ற கோவில்களும் வராகர் குகை இது எல்லாமே வந்து பல்லவர் கட்டிடக்கலைக்கு ஒரு சான்றாக எடுத்துக்காட்டாக சொல்லலாம். 1984ஆம் ஆண்டு யுனெஸ்கோட உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் மாமல்லபுரத்தை சேர்த்தாங்க. எப்போ சேர்த்துருக்காங்க? 1984 இந்த மாதிரி உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் மாமல்லபுரம் சேர்க்கப்பட்டிருக்கு. பல்லவர் கட்டிடக்கலையை 3ஆக வகைப்படுத்தலாம். ஒன்று வந்து பாறை குடைவரை கோயில்கள்னு சொல்லக்கூடிய மகேந்திரவர்மன் பாணி. அதுக்கப்புறம் ஒற்றைக்கல் ரதங்கள் சிற்ப மண்டபங்கள், இது வந்து மாமல்லன் பாணி.
கட்டுமான கோவில்கள் ராஜசிம்மன் பாணி இல்லைனா நந்திவர்மன் பாணி. ஃபஸ்ட்டு வந்து மகேந்திரவர்மன் பாணி. மகேந்திரவர்மன் பாணியில் அமைக்கப்பட்டிருக்க நினைவு சின்னங்களுக்கு மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமண்டூர், தலவானூர், திருச்சிராப்பள்ளி, வல்லம், திருக்கழுக்குன்றம், சியாமங்கலம் இந்த இடங்களில் இருக்கக்கூடிய குகை கோவில்களை சிறந்த எடுத்துக்காட்டுகளாக சொல்லலாம். மாமல்லன் பாணின்னு சொல்லும்போது மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபாண்டவ ரதங்கள், பிரபலமாக அழைக்கப்படக்கூடிய 5 ரதங்கள், 5 வகையான கோவில் கட்டட பாணியை நம்மளுக்கு சொல்லுது. ஒவ்வொரு ரதமும் ஒவ்வொரு தனிக்கல்லிலிருந்து செதுக்கப்பட்டிருக்கு, அதனால ஒற்றைக்கல் ரதங்கள்னு சொல்கிறாங்க. மகிழாசுர மர்த்தினி மண்டபம், திருமூர்த்தி மண்டபம், வராகர் மண்டபம் இதெல்லாம் அவர் கட்டின பிரபலமான மண்டபங்கள். இது வந்து மாமல்லன் பாணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாமல்லன் பாணிங்கிறது ஒற்றைக்கல் ரதம், சிற்ப வேலைப்பாடு அதுதான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாமல்லனோட கட்டிடக்கலை பாணியில் ரொம்ப முக்கியமானது மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய திறந்தவெளி கலையரங்கம். பெரும் பாறை ஒன்றின் சுவற்றில் பேன் பார்க்கும் குரங்கு, பெரிய வடிவிலான யானைகள், தவம் இருக்கக்கூடிய பூனை, இந்த மாதிரி நுண்ணிய சிற்பங்கள் ரொம்ப அழகாக செதுக்கப்பட்டிருக்கு. சிவபெருமான் தலையிலிருந்து அருவியாக கொட்டக்கூடிய கங்கை நதி, அர்ஜுனன் தபசு இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லக்கூடியது. அடுத்தது ராஜசிம்மன் பாணி. ராஜசிம்மன் என அறியப்பட்ட 2ஆம் நரசிம்மவர்மன் பெருங்கற்களை கொண்டு கட்டுமான கோவில்களை கட்டினார். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவில் கட்டுமான கோவில் கலைப்பாணிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த கோவில் வந்து மிருதுவான மணற்கற்களால் கட்டப்பட்டது. கைலாசநாதர் கோவில் வந்து ராஜசிம்மேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. கைலாசநாதர் கோவில் ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது. ஃபோட்டோ பார்த்துக்கோங்க. காஞ்சி கைலாசநாதர் கோவில் இது ராஜசிம்மேஸ்வரம்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அடுத்து நந்திவர்மன் பாணி. பல்லவர் கோவில் கட்டிடக்கலையின் இறுதி கட்டம் பிற்கால பல்லவர்களால் கட்டப்பட்ட கட்டுமான கோவில்களால் சொல்லப்படுது. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வைகுண்ட பெருமாள் கோயில் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இதாங்க வந்து காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோயிலோட இது தூண்கள் கொடுத்துருக்காங்க. சமூகமும் பண்பாடும். பல்லவ அரசர்கள் பௌத்த, சமண சமயங்கள், வேத சமயம் இது எல்லாத்தையும் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இசை, ஓவியம், இலக்கியம் இதில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காங்க. ஆழ்வார்கள், நாயன்மார்கள், சைவம், வைணவம் இதெல்லாம் வந்து போதிச்சாங்க. அதை சில பல்லவ அரசர்கள் வந்து ஆதரித்தாங்க. அப்பர், மாணிக்கவாசகர் சைவ அடியார்களாகவும், நம்மாழ்வாரும் ஆண்டாளும் வைணவ அடியார்களாகவும் இருந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் அப்பர், மாணிக்கவாசகர் சைவ அடியார், நம்மாழ்வார் ஆண்டாள் வைணவ அடியார்கள். பக்தி மார்க்கத்தை போதிக்கிறது நோக்கமாக வச்சுக்கிட்ட இந்த இயக்கம் சமஸ்கிருதத்தை விட தமிழுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்துருக்கு. சமய கூட்டங்களில் பங்கெடுத்துக்கிறதுக்கு பெண்களுக்கு வந்து ஊக்கப்படுத்தியிருக்காங்க. தமிழ் பக்தி வழிபாடு பௌத்த சமண சமயங்களோட போட்டி போட்டுச்சு. இதோட விளைவாக பௌத்தமும் சமணமும் தமிழகத்தோட பெரும்பாலான பகுதிகளில் இருந்து படிப்படியாக வந்து அவங்களோட முக்கியத்துவத்தை இழந்துட்டு வந்தாங்க. அடுத்தது கல்வியும் இலக்கியமும். காஞ்சியில் இருக்கக்கூடிய மடாலயம் இல்லைனா கல்வி மையம் பல்லவர் காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அது இந்தியாவில் பல பகுதிகளிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் மாணவர்கள் வந்து படிக்கிறதுக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருந்தது. நியாய பாஷ்யான்னு சொல்லக்கூடிய நூலை எழுதின வாத்ஸ்யாயர் காஞ்சி கடிகையில் ஆசிரியராக இருந்தார். நியாய பாஷ்யான்னு சொல்லக்கூடிய நூலை எழுதினது யாருன்னா வாத்ஸ்யாயர். இவர் வந்து காஞ்சிபுரத்தில் இருந்த அந்த மடாலயத்தில் ஆசிரியராக இருந்திருக்காரு. தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஆய்வேடான தட்சிண சித்திரம் வந்து 1ஆம் மகேந்திரவர்மன் ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்டது. தட்சிண சித்திரம் 1ஆம் மகேந்திரவர்மன் ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்டது. சமஸ்கிருத அறிஞர் தண்டின் 1ஆம் நரசிம்மவர்மனோட அவையில் இருந்திருக்காரு. சமஸ்கிருத அறிஞர் தண்டின் 1ஆம் நரசிம்மவர்மனோட அவையில் இருந்திருக்காரு. அவர் வந்து தசகுமார சரிதம்னு சொல்லிட்டு ஒரு நூலை எழுதியிருக்காரு. இன்னொரு சமஸ்கிருத அறிஞர் பாரவி, இவர் வந்து சிம்ம விஷ்ணுவோட காலத்தில் வாழ்ந்திருக்காரு. அவர் வந்து கிராதார் ஜூனியம் அப்படிங்கிற வடமொழி காப்பியத்தை எழுதியிருக்காரு. கிராதார் ஜூனியம் அப்படிங்கிற வடமொழி காப்பியத்தை எழுதினது வந்து பாரவி. இவர் வந்து சிம்ம விஷ்ணு காலத்தில் வாழ்ந்திருக்காரு. தமிழ் இலக்கியம் வளர்ச்சியாக இருந்தது. நாயன்மார்களால் இயற்றப்பட்ட தேவாரமும் ஆழ்வார்களால் இயற்றப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தமும் பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியங்கள். 2ஆம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்ட பெருந்தேவனார் மகாபாரதத்தை பாரத வெண்பா அப்படிங்கிற பேரில் தமிழில் மொழிபெயர்த்தார். பெருந்தேவனார் தான் மகாபாரதத்தை பாரத வெண்பாங்கிற பேரில் தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. 2ஆம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்டிருக்காரு இந்த பெருந்தேவனார்.
பல்லவர் கால கலை. பல்லவ அரசர்கள் கவின் கலைகளையும் ஆதரித்தனர். குடுமியான்மலை, திருமயம் இந்த இடங்களில் இருக்கக்கூடிய கோவில்களில் இருக்கக்கூடிய இசை குறித்த கல்வெட்டுகள் இந்த இசையில் பல்லவர்கள் இருக்கக்கூடிய ஆர்வத்தை சொல்லுது. ருத்ராச்சாரியார் அப்படிங்கிற ஒரு இசைக்கலைஞர் முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் வாழ்ந்திருக்காரு. ருத்ராச்சாரியார்னு சொல்லிட்டு ஒரு இசைக்கலைஞர் முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் வாழ்ந்திருக்காரு. இந்த காலப்பகுதியை சேர்ந்த பல சிற்பங்கள் நடனம் ஆடுற மாதிரி தான் வந்து வடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதோட பல்லவர்கள் வந்து பார்த்து முடிச்சிருக்கோம். சரிக்க பார்த்துட்டு வரலாம். பல்லவ அரசர்கள் அப்படின்னு பார்க்கும்போது காஞ்சிபுரத்தை தலைநகராக வச்சுக்கிட்டு ஆட்சி பண்ணாங்க. அதை சுற்றி இருக்கக்கூடிய வளமான பகுதிகள் நிறைந்த ஒரு பகுதியாக வந்து அவங்களோட ஆட்சி பகுதி இருந்தது. கல்வெட்டுகள் மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு, 2ஆம் புலிகேசியில் ஐகல் கல்வெட்டு, அதுக்கப்புறம் காசாக்குடி செப்பேடு, மத்தவிலாச பிரகசனம், அவந்தி சுந்தரி கதை, கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், நந்தி கலம்பகம் அப்படிங்கிற இலக்கியங்களிலிருந்தும் யுவான் சுவாங்கோட குறிப்புகளிலிருந்தும் நம்ம வந்து பல்லவர் காலத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியுது. 2ஆம் சிம்மவர்மனோட மகன் தான் சிம்மவிஷ்ணு. இவர் தான் வந்து களப்பிரர்களை அழித்து வலுவான பல்லவ அரசை உருவாக்கினார். சோழர்கள், பாண்டியர்கள் இவங்களையும் வந்து ஜெயிச்சார். அவரோட மகன் முதலாம் மகேந்திரவர்மன் ரொம்ப திறமையான அரசராக இருந்தார். அவருக்கு அப்புறம் அவரோட மகன் முதலாம் நரசிம்மவர்மன் ஆட்சிக்கு வந்தார். அதுக்கப்புறம் 2ஆம் நரசிம்மவர்மன் சொல்லக்கூடிய ராஜசிம்மன், அதுக்கப்புறம் 2ஆம் நந்திவர்மன், இவங்களாம் முக்கியமான அரசர்களாக சொல்லலாம். கடைசி பல்லவ மன்னன் அபராஜிதன். முதலாம் நரசிம்மவர்மனோட படைத்தளபதி தான் பரஞ்சோதி. இவர் வந்து சிறு தொண்டர் அப்படி சொல்லிட்டு பிரபலமாக அறியப்படுறாரு. பரஞ்சோதி வாதாபி படையெடுப்பில் பல்லவர் படைக்கு தலைமையேற்று நடத்தினார். அதுக்கப்புறம் தான் அந்த வெற்றிக்கு அப்புறம் தான் அவர் வந்து சிவபக்தராக மாறினார் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய புராணம் சொல்லுது. மகேந்திரவர்மன் வந்து ரொம்ப சிறப்பான பங்களிப்பு கொடுத்துருக்காரு. தொடக்கத்தில் அவர் சமண சமயத்தை தான் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சைவத்துறவி அப்பரால சைவத்திற்கு மாறியிருக்காரு. கலை கட்டிடக்கலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. அவர் வந்து திராவிட கட்டிடக்கலைக்கு ஒரு புதிய பாணியை வந்து அறிமுகம் பண்ணார். அது வந்து மகேந்திர பாணின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. மத்தவிலாச பிரகசனம் சொல்லக்கூடிய குடிகாரர்களின் மகிழ்ச்சி இந்த மாதிரி சில நாடகங்களை சமஸ்கிருத மொழியில் எழுதினார். இந்த நாடகம் பௌத்தத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி இருந்துச்சு. மகேந்திரவர்மனோட ஆட்சி காலத்தில் வாதாபியை தலைநகராக வச்சுக்கிட்டு 2ஆம் புலிகேசியோடு தொடர்ந்து வந்து போர்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த போரில் 2ஆம் புலிகேசினி மகேந்திரவர்மனை ஜெயிச்சிட்டாரு. இதனால் வெங்கி அப்படிங்கிற இடத்துலாம் அவர் பிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் முதலாம் நரசிம்மவர்மன் வந்துட்டார். இவர் வந்து ஏற்கனவே மகேந்திரவர்மனை வந்து தோற்கடிச்சதுனால அந்த தோல்விக்கு பழி வாங்குறதுக்காக சாளுக்கிய தலைநகரான வாதாபியை வந்து பிடிச்சாரு. வாதாபியை ஃபுல்லாக அழிச்சிட்டாங்க. 2ஆம் புலிகேசியும் வந்து கொண்டுட்டாங்க. 2ஆம் நரசிம்மவர்மன் அவர் வந்து ராஜசிம்மன் சொல்ல அழைக்கப்படுறாரு. இவர் வந்து ரொம்ப சிறந்த வீரர். சீன அரசுக்கு தூதுக்குழு அனுப்புனார். அங்கேருந்து சீன நாட்டோட தூதுக்குழு இருந்தாலும் அக்செப்ட் பண்ணார். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கட்டினது வந்து ராஜசிம்மன் இல்லைனா 2ஆம் நரசிம்மவர்மன் தான் கட்டினார். ஆட்சி அரசர்களோட பெயர்கள் பட்டங்கள் பார்க்கும்போது சிம்மவிஷ்ணு, அவனி சிம்மன் சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. முதலாம் மகேந்திரவர்மன் சங்கீரஞ்சதி, மத்தவிலாசன், குணபாரன், சித்திரகாரப்புலி, விசித்திரசித்தன் அழைக்கப்படுறாரு. முதலாம் நரசிம்மவர்மன் மாமல்லன், வாதாபி கொண்டான் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அடுத்து என்னென்ன சிறப்பு பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது 1984 யுனெஸ்கோட உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் மாமல்லபுரத்தை சேர்த்துருக்காங்க. 3ஆக வந்து இவங்களோட கட்டிடக்கலையை வந்து பிரிக்கலாம். பாறை குடைவரை கோயில்கள் சொல்லக்கூடிய மகேந்திரவர்மன் பாணி, ஒற்றைக்கல் ரதங்கள் சொல்லக்கூடிய மாமல்லன் பாணி, கட்டுமான கோவில்கள் சொல்லக்கூடிய ராஜசிம்மன் பாணி இல்லைனா நந்திவர்மன் பாணின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிக்கலாம். மகேந்திரவர்மன் பாணின்னு பார்க்கும்போது அவரோட பாணியில் அமைக்கப்பட்ட நினைவு சின்னங்களுக்கு மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமண்டூர், தலவானூர், திருச்சிராப்பள்ளி, வல்லம், திருக்கழுக்குன்றம், சியாமங்கலம் இந்த இடங்களில் இருக்கக்கூடிய குகை கோவில்களை சிறந்த எடுத்துக்காட்டுகளாக சொல்லலாம். மாமல்லன் பாணி சொல்லும்போது பஞ்சபாண்டவ ரதங்கள், அதுக்கப்புறம் ஒற்றைக்கல் ரதங்கள், இந்த மாதிரி மண்டபம், மகிழாசுரமர்த்தினி மண்டபம், திருமூர்த்தி மண்டபம், வராகர் மண்டபம் இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இந்த மாதிரி பேன் பார்க்கிற குரங்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன சிலைகள், அர்ஜுனன் தபஸ், சிவபெருமான் தலையிலிருந்து கொட்டக்கூடிய கங்கை நதி இதெல்லாம் வந்து அவங்களோட சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக சொல்லலாம். ராஜசிம்மன் பாணி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயில் கட்டினது 2ஆம் நரசிம்மவர்மன். இந்த கோயில் வந்து ராஜசிம்மேஸ்வரம்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அடுத்து நந்திவர்மன் பாணி, இவர் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வைகுண்ட பெருமாள் கோயிலை வந்து கட்டியிருக்காங்க.
சமூகமும் பண்பாடும் பார்க்கும்போது ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா பௌத்த சமயம் வேத சமயத்திற்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இவங்களெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் மாணிக்கவாசகரும் சைவ அடியார்களாகவும் நம்மாழ்வாரும் ஆண்டாலும் வைணவடியார்களாகவும் இருந்திருக்காங்க. சமய கூட்டத்தில் பெண்கள் வந்து பங்கெடுத்துக்கலாம். தமிழ் பக்தி வழிபாடு பௌத்த சமண சமயங்களோட போட்டி போட்டுச்சு. அதனால பௌத்தமும் சமணமும் வந்து இந்த காலகட்டத்தில் டவுன் ஆனிச்சு. காஞ்சிபுரத்தில் மடாலயம் இல்லைன்னா கல்வி மையம் இருந்துச்சு. இங்கே தான் வந்து இந்தியாவில் பல பகுதியிலிருந்தும் இல்லை வெளிநாட்டிலிருந்தும் வந்து தங்கி படித்தாங்க. நியாய பாஷ்யர் சொல்லக்கூடிய நூலை எழுதின வாத்சாயர் காஞ்சி கடிகையில் தான் ஆசிரியராக இருந்தார். தட்சிண சித்திரம் முதலாம் மகேந்திரவர்மன் ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்டுச்சு. சமஸ்கிருத அறிஞர் தாண்டி முதலாம் நரசிம்மரோட அவையை அலங்கரிச்சார். இவர் வந்து தசகுமார சரிதம்னு சொல்லிட்டு ஒரு நூலை எழுதியிருக்காரு. பாரதி சிம்மவிஷ்ணுவோட காலத்தில் வாழ்ந்தார். அவர் வந்து கிராதார்ஜுனியம் அப்படிங்கிற வடமொழி காப்பியத்தை வடித்தார். இரண்டாம் நந்திவர்மனான ஆதரிக்கப்பட்ட பெருந்தேவனார் மகாபாரதத்தை பாரத வெண்மா அப்படிங்கிற பேரில் தமிழில் மொழிபெயர்த்தார். ருத்ராச்சாரியா அப்படிங்கிற இசை கலைஞர் முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் வாழ்ந்திருக்காரு. அடுத்து வந்து சாளுக்கியர் வந்து தென்னிந்தியாவோட மத்தியிலும் மேற்கிலும் மராத்திய நாட்டை உள்ளடக்கி பெரும் பகுதியை ஆட்சி பண்ணியிருக்காங்க. அவங்களோட தலைநகர் என்ன வாதாபி. இதை வந்து பதாமின்னு சொல்கிறாங்க. சாளுக்கியர்களில் 3 வேற ஆனால் நெருங்கின தொடர்புடைய சுதந்திர அரச மரபுகள் 3 இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து வாதாபி சாளுக்கியர்கள், வெங்கி சாளுக்கியர்கள் இல்லைனா கீழே சாளுக்கியர்கள், கல்யாண சாளுக்கியர்கள் இல்லைனா மேலே சாளுக்கியர்கள், இந்த மாதிரி 3 சாளுக்கியர்கள் வம்சம் இருந்துச்சு. வடக்கு வந்து ஹர்ஷோட பேரரசு இருந்துச்சு. தெற்க வந்து பல்லவ நாடு இருந்துச்சு. கிழக்க வந்து கலிங்கம். இதெல்லாம் வந்து சாளுக்கியர்களோட எல்லைகளாக இருந்துச்சு. சான்றுகள் பார்த்தா மங்களேசனோட வாதாபி குகை கல்வெட்டு, காஞ்சி கைலாசநாதர் கோவில் கல்வெட்டு, பட்டடக்கல் விருபாக்ஷர் கோவில் கல்வெட்டு, 2ஆம் புலிகேசியோட ஐஹோல் கல்வெட்டு, இதெல்லாம் கல்வெட்டுகள் சான்றா சொல்லலாம். யுவான் சுவாங்கோட குறிப்புகள் மூலமாக இவங்களோட காலகட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியுது. ஃபஸ்ட்டு வந்து வாதாபி சாளுக்கியர். முதலாம் புலிகேசி பிஜப்பூர் மாவட்டம் பட்டடக்கல்லில் ஒரு குறுநில மன்னராக இருந்தார். கிபி 543 வாதாபி மலைக்கோட்டையை கைப்பற்றி அதை சுற்றி ஒரு மதில் சுவரை எழுப்பினார். அதுக்கப்புறம் கிருஷ்ணா, துங்கபத்ரா இந்த நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் வந்து கைப்பற்றினார். இவரோட மகன் முதலாம் கீர்த்திவர்மன். இவரோட ஆட்சி காலம் 566 597. இவர் வந்து கொங்கண கடற்கரை பகுதியை சாளுக்கியரோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் 2ஆம் புலிகேசி. இவரோட ஆட்சி காலம் 610 642. இந்த வம்சத்தோட மிகவும் வலிமையான ஒரு அரசர்னா அவர் வந்து 2ஆம் புலிகேசி தான். பாரசீக அரசு 2ஆம் குஸ்ரு 2ஆம் புலிகேசியோட அவைக்கு தூதுக்குழுவனை அனுப்பி வச்சார். குஜராத், மாலவம் இதோட சில பகுதிகளை கைப்பற்றதையும் புலிகேசி வந்து ஜெயிச்சார். இவர் வந்து வட இந்திய அரசர் ஹர்ஷருக்கு அடிபணிய மறுத்தார். 2 பேருக்கும் எல்லையாக வந்து நர்மதி நதி வந்து வரையறை செய்யப்பட்டுச்சு. கிபி 624 காலப்பகுதியில் வெங்கிய அரசை கைப்பற்றின 2ஆம் புலிகேசி அதை தன்னோட சகோதரர் விஷ்ணுவர்தனுக்கு கொடுத்துட்டாரு. இந்த விஷ்ணுவர்தன் தான் முதல் கீழே சாளுக்கிய அரசர். சரி, என்ன பார்த்தோமோ அதை திரும்ப பார்த்துட்டு வரலாம். முதலாம் புலிகேசி இவர் தான் வந்து குறுநில மன்னராக இருந்தார். 543 வாதாபியை கைப்பற்றார். அதுக்கப்புறம் அதை சுற்றி இருக்க கொஞ்சம் பகுதிகளையும் பிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் முதலாம் கீர்த்திவர்மன் வராரு. கொங்கண கடற்கரை பகுதியை அவரோட கட்டுப்பாட்டில் கொண்டு வராரு. அதுக்கப்புறம் 2ஆம் புலிகேசி இவர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான மன்னர். இவர் வந்து பாரசீக அரசு 2ஆம் குஸ்ரு வந்து இவரோட அவைக்கு தான் தூதுக்குழுவன் அனுப்பியிருக்காரு. குஜராத், மாலவம் இதெல்லாம் வந்து கைப்பற்றியிருக்காரு. வட இந்திய அரசர் ஹர்ஷருக்கும் இவருக்கும் வந்து ஒரு ரொம்ப இதாக இல்லை. அப்படிங்கிறனால 2 பேருக்கும் எல்லையாக வந்து நர்மதி நதியை வந்து வரையறை பண்ணியிருக்காங்க. 624 காலப்பகுதியில் வெங்கிய அரசை வந்து கைப்பற்றி அதை வந்து அவரோட சகோதரர் விஷ்ணுவர்தனை கொடுத்துருக்காரு. இந்த விஷ்ணுவர்தன் வந்து முதல் கீழே சாளுக்கிய அரசர். ஐஹோல் கல்வெட்டு. இந்த கல்வெட்டு ஐஹோலில், அதாவது கர்நாடகா, ஐஹோல் அப்படிங்கிறது கர்நாடகாவில் இருக்குது. பாகல்கோட் மாவட்டத்தில் இருக்குது.
மேகுதி கோவிலில் தான் இந்த ஐஹோல் கல்வெட்டு இருக்குது. இது சாளுக்கிய அரசன் 2ஆம் புலிகேசியோட அவைக்கள புலவர் ரவிகீர்த்தி அப்படிங்கிறவரால் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது. இந்த கல்வெட்டு ஹர்ஷவர்தனர் 2ஆம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டதை குறிப்பிட்டு சொல்லுது. ஹர்ஷவர்தனை 2ஆம் புலிகேசி தோற்கடித்தது தான் இந்த ஐஹோல் கல்வெட்டு சொல்லுது. எங்கே இருக்குது? கர்நாடகாவில் இருக்குது. பாகல்கோட் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் இருக்குது. மேகுதி கோவில் அந்த ஒரு கோவிலில் இருக்குது. இது யார் எழுதினா 2ஆம் புலிகேசியோட அவைக்கள புலவர் ரவிகீர்த்தி அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. என்ன மொழியில் எழுதியிருக்காரு? சமஸ்கிருத மொழியில் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் கிபி 641 to 647 காலப்பகுதியில் பல்லவர்கள் தக்காணத்தை சூறையாடி வாதாபியை கைப்பற்றினாங்க. ஆனால் கிபி 655 சாளுக்கியர் அதை திரும்ப மீட்டெடுத்தாங்க. 1ஆம் விக்ரமாதித்யனும் அவருக்கு அப்புறம் 2ஆம் விக்ரமாதித்யனும் காஞ்சிபுரத்தை கைப்பற்றினாங்க. ஆனால் நகரை சேதப்படுத்தலை. இவருக்கு அப்புறம் அரச பதவியேற்ற 2ஆம் கீர்த்திவர்மனை ராஷ்டிரகூட வம்ச அரசு நிறுவிய தந்தி துர்க்கர் போரில் தோற்கடிச்சார். ராஷ்டிரகூட வம்ச அரசு நிறுவனது யாருன்னு பார்த்துக்கோங்க, தந்தி துர்க்கர். இவர் யாரை ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு? 2ஆம் கீர்த்திவர்மனை ஜெயிச்சுட்டு இந்த தந்தி துர்க்கர் வந்திருக்காரு. அடுத்தது கல்யாணி மேலை சாளுக்கியர். இவர் வாதாபி சாளுக்கியரோட வழித்தோன்றல் தான். கல்யாணியை இப்போ இருக்க பசவ கல்யாண் இதை தலைநகராக வச்சுக்கிட்டு ஆட்சி பண்ணாங்க. 2ஆம் தைலப்பர் அப்படிங்கிறவர் இந்த ராஷ்டிரகூடர்களோட சிற்றரசரான பிஜப்பூர் பகுதியை ஆட்சி பண்ணிட்டு வந்தார். இவர் கிபி 973 மாலவ அரசர் பரமாரரை தோற்கடித்து கல்யாணியை கைப்பற்றினார். இவரோட வம்சம் 1ஆம் சோமேஸ்வரன் ஆட்சியின் போது பேரரசாக வேகமாக வளர்ச்சி அடைச்சு 1ஆம் சோமேஸ்வரர் தலைநகரை மன்யகேட்டாவிலிருந்து கல்யாணிக்கு மாற்றினார். ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக தென்னிந்தியாவிலிருந்து 2 பேரரசுகளான மேலை சாளுக்கியர்களும் தஞ்சாவூர் சோழர்களும் வளம் நிறைந்த வெங்கியை கைப்பற்றதுக்காக கடுமையாக போர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. 16ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் 6ஆம் விக்ரமாதித்யரோட காலத்தில் வடக்கு நர்மதி ஆற்றுக்கும் தெற்கு காவிரி ஆற்றுக்கும் இடைப்பட்ட பெரும்பகுதி சாளுக்கியரோட கட்டுப்பாட்டு கீழே வந்துச்சு. கல்யாணி மேலை சாளுக்கியர் பார்த்துக்கிட்டு இருக்கும். இவங்க வாதாபி சாளுக்கியரோட வழித்தோன்றல் தான். இவங்க கல்யாணியை தலைநகராக வச்சுட்டு ஆட்சி பண்ணாங்க. 2ஆம் தைலப்பர் தான் பிஜப்பூர் பகுதியை ஆட்சி பண்ணார். 973 மாலவரசர் பரமாரரை தோற்கடித்து கல்யாணியை கைப்பற்றினாங்க. இவரோட வம்சம் 1ஆம் சோமேஸ்வரன் ஆட்சியின் போது பேரரசாக வேகமாக வளர்ச்சி பெற்றுச்சு. 1ஆம் சோமேஸ்வரர் தலைநகரை மன்யகேட்டாலிருந்து கல்யாணிக்கு மாற்றினார். அடுத்தது கலை கட்டிடக்கலைக்கு சாளுக்கியர்கள் என்ன பங்களிப்பு கொடுத்துருக்காங்க? சாளுக்கியர்கள் சைவம் வைணவம் இதோட ஆதரவாளர்களாக கலை கட்டிடக்கலை துறைகளுக்கு சிறந்த பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. சைவத்திற்கும் வைணவத்திற்கும் ஆதரவாளர்களாக இருந்திருக்காங்க. வெசாரா பாணியில் இருக்கக்கூடிய கோவில் விமானங்களை கட்டுற முறை வளர்ச்சி பெற்றிருக்கு. வெசாரா பாணியில் இருக்கக்கூடிய கோவில் விமானங்களை கட்டுகின்ற முறை சாளுக்கியர்கள் காலத்தில் வளர்ச்சியாக இருக்குது. இது தென்னிந்திய மற்றும் வட இந்திய கட்டிட பாலைகளோட கலப்பு தான். இது சாந்து இல்லாமல் கற்களை மட்டுமே கொண்டு கட்டிடங்களை கட்டும் தொழில்நுட்பத்தை இவங்க மேம்படுத்தினாங்க. அவங்க கட்டுமானத்துக்கு மிருதுவான மணற்கற்களை பயன்படுத்தினாங்க. சாளுக்கியர்கள் பெரிய எண்ணிக்கையிலான குடவரை குகை கோவில்களையும் கட்டுமான கோவில்களையும் கட்டி சிவன், விஷ்ணு, பிரம்மன் இந்த கடவுள்களுக்கு அர்ப்பணிச்சாங்க. சாளுக்கியர்களோட கட்டுமான கோவில்கள் ஐஹோல், வாதாபி, பட்டடக்கல் இந்த இடங்கள்ல இருக்குது. வாதாபி அதுக்கப்புறம் ஐஹோலில் இருக்கக்கூடிய விஷ்ணு கோவில்கள், பிஜப்பூர் மாவட்டம் பட்டடக்கல்ல இருக்கக்கூடிய விருபாக்ஷர் கோவில் இதெல்லாம் கற்களால் கட்டப்பட்ட கோவில். வாதாபியில் இருக்கக்கூடிய விஷ்ணு கோவில் சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்த மங்களேசனால் கட்டப்பட்டது. வாதாபியில் இருக்கக்கூடிய விஷ்ணு கோவில் சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்த மங்களேசனால் கட்டப்பட்டது. 2ஆம் விக்ரமாதித்யனோட ஐஹோல் கல்வெட்டு அங்கே தான் இருக்குது. இங்கே இந்த மங்களேசனால் கட்டப்பட்ட அந்த விஷ்ணு கோவிலில் தான் 2ஆம் விக்ரமாதித்யனோட ஐஹோல் கல்வெட்டு இருக்குது. அவங்க குகை கோவில்கள் அஜந்தா, எல்லோரா, நாசிக் இந்த இடங்கள்ல இருக்குது. வாதாபியில் குகை கோவிலில் சேஷநாகர் மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய விஷ்ணுவோட வராக, நரசிம்ம, வாமன அவதாரங்கள் நேர்த்தியான சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கு. வராக, நரசிம்மனா பாதி சிங்கம் பாதி மனிதன், வாமனம்னா குள்ள அவதாரங்கள் இதெல்லாம் நேர்த்திமிக்க சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கு. எங்கே? வாதாபியில் இருக்கக்கூடிய குகை கோவிலில் செதுக்கப்பட்டிருக்கு. லக்கண்டியில் காசி விஸ்வேஸ்வரர் கோவில்,
குருவட்டியில் இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனா கோவில், பகலி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கல்லேஸ்வரர் கோவில், இட்டையில் இருக்கக்கூடிய மகாதேவர் கோவில், இதெல்லாம் வந்து கல்யாணி மேலை சாளுக்கியரோட கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக சொல்லலாம். லக்கண்டியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வேஸ்வரர் கோவில், குருவட்டியில் இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கோவில், மகளி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கல்லேஸ்வரர் கோவில், இட்டகியில் இருக்கக்கூடிய மகாதேவர் கோவில், இதெல்லாம் வந்து சாளுக்கியரோட கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டெல்லாம் சொல்லலாம். ஓவியங்களில் சாளுக்கியர்கள் வந்து வாகாடகர் பாணியை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அஜந்தா குகைகளில் இருக்கக்கூடிய சில சுவரோவியங்கள் சாளுக்கியர்கள் காலத்தை சேர்ந்தது. பாரசீக தூதுக்குழுவை 2ஆம் புலிகேசி வரவேற்கிற மாதிரி ஒரு காட்சி வந்து அஜந்தா ஓவியத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. பாரசீக தூதுக்குழுவை 2ஆம் புலிகேசி வரவேற்கிற மாதிரி இந்த அஜந்தா ஓவியத்தில் ஒரு காட்சி வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பட்டடக்கல் அப்படிங்கிறது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னம். பட்டடக்கல் கர்நாடக மாநிலத்தில் பாகல்கோட் மாவட்டத்தில் இருக்குது ஒரு சிற்றூர். அங்கே வந்து 10 கோவில் இருக்குது. அதில் 4 வந்து வட இந்திய பாணியிலான நகரா பாணியிலும், மீதம் இருக்க 6 வந்து தென்னிந்திய திராவிட பாணியிலும் கட்டப்பட்டிருக்கு. விருபாக்ஷர் கோவில், சங்கமேஸ்வரர் கோவில் வந்து திராவிட பாணியிலும், பாப்பநாதர் கோவில் நகரா பாணியிலும் அமைஞ்சிருக்கு. விருபாக்ஷர் கோவில் காஞ்சி கைலாசநாதர் கோவிலை மாதிரியாக வச்சுட்டு கட்டியிருக்காங்க. இந்த கட்டுமான பணியில் காஞ்சிபுரத்திலேருந்து வரவழைக்கப்பட்ட சிற்பிகள் தான் வந்து கட்டியிருக்காங்க. விருபாக்ஷர் கோவிலும் சங்கமேஸ்வரர் கோவிலும் திராவிட பாணியில் இருக்குது. பாப்பநாதர் கோவில் நகரா பாணியில் இருக்குது. விருபாக்ஷர் கோவில் வந்து எதை மாதிரி கட்டியிருக்காங்கன்னா காஞ்சி கைலாசநாதர் கோவில் மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த பட்டடக்கல்லில் 10 கோவில் இருக்குது. 4 வந்து வட இந்திய பாணியிலானது நகரா பாணியில் இருக்குது. மீதம் இருக்க 6 வந்து தென்னிந்திய திராவிட பாணியில் கட்டப்பட்டிருக்கு. ராஷ்டிரகூட அரசர்களில் தலை சிறந்த அரசர் யாருன்னா அமோகவர்ஷர். ராஷ்டிரகூட அரசர்களில் தலை சிறந்த அரசர் அமோகவர்ஷர். இவர் வந்து மானியக்கேட்டால் இப்போ இருக்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மால்கேட்டில் ஒரு புதிய தலைநகரை உருவாக்குனார். புரோச் அப்படிங்கிறது அவங்களோட துறைமுகமாக இருந்துச்சு. அமோகவர்ஷர் ஜினசேனர் அப்படிங்கிற சமண துறவியால் சமணத்தை தழுவினார். அமோகவர்ஷருக்கு அப்புறம் அவரோட மகன் 2ஆம் கிருஷ்ண அரசரானார். இவர் வந்து கிபி 916 பராந்தக சோழனால வல்லம், இப்போ இருக்க திருவல்லம் வேலூர் மாவட்டம், இதில் வந்து ஒரு போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. இந்த 2ஆம் கிருஷ்ணரை இந்த பராந்தக சோழன் வந்து வல்லம் அப்படிங்கிற இடத்துல வச்சு தோற்கடிச்சிருக்காரு. 3ஆம் கிருஷ்ணர் ராஷ்டிரகூட வம்சத்தோட திறமை வாய்ந்த கடைசி அரசர் வந்து 3ஆம் கிருஷ்ணர். இவர் வந்து சோழர்களை தக்கோலம், இது வந்து தக்கோலம் அப்படிங்கிற இடம் வந்து இப்போ இருக்க வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. அங்கே வந்து போர்க்களத்தில் தோற்கடித்து தஞ்சாவூரை வந்து கைப்பற்றியிருக்காரு இந்த 3ஆம் கிருஷ்ணர். 3ஆம் கிருஷ்ணர் கீழே சாளுக்கியர் கண்ணோசியை கைப்பற்றுறதுக்காக மற்ற வட இந்திய அரசர்களோட போட்டி போட்டாங்க. அவங்க ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரர் கோயிலை கட்டினாங்க. நாட்டை சரியான முறையில் வைத்திருந்த கடைசி அரசர் 3ஆம் கோவிந்தன். அவருக்கு அப்புறம் ராஷ்டிரகூடரோட அதிகாரம் அப்படிங்கிறது வீழ்ச்சி அடைந்தது. ஸோ என்ன பங்களிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இலக்கியம், கன்னட மொழிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அமோகவர்ஷரால் இயற்றப்பட்ட கவிராஜ மார்க்கம், இது வந்து கன்னட மொழியில் தான் எழுதப்பட்டிருக்கு. இது வந்து முதல் கவிதை நூல். அரசவை புலவர்கள் கன்னட மொழியில் நிறைய நூல்களை வந்து எழுதியிருக்காங்க. இந்த காலப்பகுதியில் கன்னட இலக்கியத்தோட 3 ரத்தினங்கள் அப்படி சொல்லிட்டு அழைக்கப்படுவாங்க. யாருன்னா ஆதி கவி பம்பா, ஸ்ரீ பொன்னா, ரன்னா. இவங்க வந்து யார் 3 ரத்தினங்கள் சொல்லிட்டு இந்த பகுதியில் அழைக்கப்பட்டிருக்காங்க. ஆதி கவி பம்பா வந்து அவரோட நூல்கள் வந்து ஆதி புராணம், விக்ரமார்ஜுன விஜயம், இதெல்லாம் வந்து இந்த ஆதி கவி பம்பா அப்படிங்கிறவர் எழுதினது. முதல் சமண தீர்த்தங்கரான ரிஷபதேவரோட வாழ்க்கையை ஆதி புராணம் சொல்லுது. முதல் சமண தீர்த்தங்கரர் யார்? ரிஷபதேவர். அவரோட வாழ்க்கையை தான் இந்த ஆதி புராணம்னு சொல்லுது. விக்ரமார்ஜுன விஜயம் அப்படிங்கிறது மகாபாரதத்தோட மீள்தருகை. இதில் வந்து அவரை ஆதரித்த சாளுக்கிய அரிகேசரியை அர்ச்சுனன் பாத்திரத்தில் பொருத்தி பம்பா வந்து எழுதியிருக்காரு. கலை, கட்டிடக்கலைன்னு பார்த்தா ராஷ்டிரகூடர்கள்
கட்டிடக்கலையில் சிறந்ததாக வந்து எல்லோரா எலிஃபண்டால் தான் இவங்களோட சிறப்பான கட்டிடக்கலையை வந்து பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. கைலாசநாதர் கோவில் எல்லோரா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அவுரங்காபாத் பக்கத்தில் இருக்குது. எல்லோராவில் குன்று பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய 30 குடைவரை கோயிலில் கைலாசநாதர் கோவிலும் ஒன்று. இது வந்து எல்லோரால் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவில். முதலாம் கிருஷ்ணனோட ஆட்சி காலத்தில் தான் இந்த கோவில் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இந்த கோவில் அதோட கட்டிடக்கலை பிரம்மாண்டத்திற்கு பெயர் பெற்றது. இந்த கோவில் 60,000 சதுர அடிகள் பரப்பளவை கொண்டு இருக்குது. இதோட விமானத்தோட உயரம் 90 அடி. இந்த கோவில் மாமல்லபுரம் கடற்கரை கோவிலோட சாயலை வந்து வச்சிருக்கு. கைலாசநாதர் கோவில் திராவிட கட்டிடக்கலை கூறுகளை கொண்டு இருக்குது. அடுத்து எலிஃபண்டா தீவு. இந்த தீவோட இயற்பெயர் வந்து ஸ்ரீபுரி, உள்ளூர் மக்களால் காரபுரின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இந்த தீவோட இயற்பெயர் என்னது? ஸ்ரீபுரி. அதை உள்ளூர் மக்கள் காரபுரின்னு சொல்கிறாங்க. எலிஃபண்டா மும்பைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தீவு. இந்த தீவில் பெரிய யானையோட உருவத்தை பார்த்த போர்ச்சுகீசியர்கள் என்ன சொன்னாங்கன்னா இந்த தீவுக்கு எலிஃபண்டா தீவுன்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. எலிஃபண்டா குகையில் திரிமூர்த்தி, அதாவது 3 முகங்கள் இருக்கக்கூடிய சிவன் சிலையோட வனப்பு வந்து அதுக்கு ஈடு இணையே இல்லைன்னு சொல்கிறாங்க. அது வந்து எலிஃபண்டா குகையில் தான் இந்த சிவன் சிலையோட இது இருக்குது. கோவிலோட நுழைவாயில் துவாரகபாலர்களோட சிலைகள் வந்து இருக்குது. அடுத்து பட்டடக்கல் வளாகத்தில் ராஷ்டிரகூடர்கள் கோவில்களை கட்டியிருக்காங்க. இங்கு வந்து சமண நாராயணர் கோவிலும் காஷி விஸ்வேஸ்வரர் கோவிலும் ராஷ்டிரகூடர்களால் கட்டப்பட்டிருக்கு. அடுத்து இதே காலகட்டத்தில் யாரெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. மாபெரும் லேஷன் புத்த சிலை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. எங்கன்னா சீனாவோட தாங் அரச வம்சத்தால் கட்டப்பட்டிருக்கு. கிபி 713 to 803 கட்டப்பட்டிருக்கு. இது 71 மீட்டர் உயரத்தில் வச்சு கட்டியிருக்காங்க. உயரம் இருக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. அடுத்து பாக்தாத். இது வந்து இஸ்லாமிய பேரரசோட மகத்தான நகரம். 8ஆம் நூற்றாண்டிலிருந்து 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நீடிச்சிருந்தது இந்த நகரம். சரி, இதோட வந்து இந்த பாடம் வந்து முடியுது. நம்ம வந்து ஏற்கனவே பல்லவர்கள் ரீகேப் பார்த்துட்டோம். அடுத்து சாளுக்கியர்கள்னு பார்த்தா சாளுக்கியரோட தலைநகர் வாதாபி. 3 சாளுக்கியர்கள் இருக்காங்க. வாதாபி சாளுக்கியர், வெங்கி சாளுக்கியர், கல்யாணி சாளுக்கியர் சொல்லிட்டு 3 பேர் இருக்காங்கன்னு பார்த்தோம். அடுத்து வந்து இதில் வந்து முதல்ல வந்து முதலாம் கீர்த்திவர்மன், அதுக்கப்புறம் வந்து 2ஆம் புலிகேசி இதெல்லாம் பார்த்தோம். ரொம்ப முக்கியமான மன்னர் வந்து 2ஆம் புலிகேசி. அதுக்கப்புறம் விஷ்ணுவர்தன் தான் அந்த முதல் கீழை சாளுக்கிய அரசர். ஃபஸ்ட்டு வந்து முதல் கீழை சாளுக்கிய அரசர் வந்து விஷ்ணுவர்தன் பார்த்தோம். ராஷ்டிரகூட வம்ச அரசத்தை நிறுவனது வந்து தந்தி துர்க்கர். அதுக்கப்புறம் கட்டிடக்கலையெல்லாம் பார்த்துருக்கோம். இதோட இந்த பாடம் வந்து முடியுது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.